வெல்கம் டு ஆதி ஸ்பீட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பீடு கண்ட்ரோல் ஆஃப் ஏசி மோட்டார்ஸ். நம்ம இதுக்கு முந்தின வீடியோஸில் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார்ஸ் பார்த்துருப்போம். அதில் வந்து ஃபீல்டு கண்ட்ரோல், ஆர்மேச்சர் கண்ட்ரோல் ரெண்டு மெத்தட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதோட ஒர்க்கிங்ஸ் எப்படி இருக்க போகுது, ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகுது டிசி மோட்டாரில் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம அந்த வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போனால், ஒரு ஏசி மோட்டாரை எடுத்துக்கிட்டிங்க, அதாவது இண்டக்ஷன் மோட்டாரை எடுத்துக்கிட்டிங்க. இண்டக்ஷன் மோட்டார்னாலே இண்டக்ஷன் பிரின்சிபல் படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஸ்லிப்ரிங், ஸ்க்ரூல் கேஜ் மோட்டார்ஸ் அந்த வகையான மோட்டார்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதில் எப்படி நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் வந்து ஒரு 6 டைப்ஸு கண்டிஷன்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டாரோடைய ஸ்பீடை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன இருக்குது, பை சேஞ்சிங் சப்ளை வோல்டேஜ். ஸோ சப்ளை வோல்டேஜ் இப்போ நமக்கு என்ன, ஏசியில் என்ன வரும், 220 ஆர் 220 ஆர் 230 வோல்டேஜ் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த சப்ளை வோல்டேஜை நான் மாற்ற எனக்கு என்ன ஆகும், ஸ்பீட் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மெத்தடை நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். எந்த வித எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம ஸ்பீடை மாற்றணும்னா என்ன பண்ணணும், சப்ளை வோல்டேஜை மாற்றினா ஸ்பீட் மாறப்போகுது, சப்ளை வோல்டேஜ் அதிகமாகணும்னா ஸ்பீட் அதிகமாக போகுது, சப்ளை வோல்டேஜை குறைச்சேன்னா ஸ்பீட் கம்மியாக போகுது. அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஹெட்டிங்கோட ஒரு டைப்பாக ஸ்பீட் கண்ட்ரோல்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், சப்ளை ஃப்ரீக்குவன்சியை நான் மாற்றணும். ஸோ சப்ளை ஃப்ரீக்குவன்சியை நான் மாற்றினேன்னா எனக்கு ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் ஆகும். எப்படின்னா, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதாவது NS = 120F டிவைடட் பை போல்ஸ். ஸோ எஃப்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரீக்குவன்சி. ஸோ இது போல்ஸு, ஸோ இது நமக்கு ஸ்பீடு. ஓகேங்களா? இது NSனா சிங்கர்னஸ் ஸ்பீடும்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம எப்படி மாற்ற போகிறோம், ஸோ இப்போ நான் வந்து இது ஃப்ரீக்வன்சியா, ஸோ இந்த நம்பர்ஸ் டேர்ம்ஸு, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸு எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டா, சரிங்களா, N = டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு F. ஸோ ஸ்பீடு அதிகமாச்சுன்னா எனக்கு ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தணுன்னா ஸ்பீடு என்னாகும், அதிகமாகும். ஃப்ரீக்வன்சியை கம்மிப்படுத்தணுன்னா ஸ்பீடு என்னாகும், கம்மியாகும். ஸோ இது மூலிமா நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பீடை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு என்ன இருக்குது, ரெசிஸ்டன்ஸ். அதாவது ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி ஒரு மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்னாச்சு, நம்ம ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ்லேயே பார்த்தோம், 3 ஃபேஸை எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்துருவோம். ஓகேங்களா? 3 ஃபேஸை எடுத்துகிட்டு வந்து சப்ளைவாக கொடுத்துட்டேன்னா அதுலேருந்து ரோட்டார் சர்க்யூட்ஸை எடுத்து, அதாவது ரோட்டாரை எடுத்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்லிப்ரிங்கோட கனெக்ட் பண்ணிடுவோம். இதிலேருந்து எடுத்து நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு ரியோஸ்டாட்டாக கனெக்ட் பண்ணியிருப்பேன்னா, ஒவ்வொரு ரியோஸ்டாட்டாக கனெக்ட் பண்ணி நான் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸாக கட் பண்ண எனக்கு என்ன ஆகும், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்சர்ட், அதாவது ரெசிஸ்டன்ஸை ஒரு ரோட்டார் சர்க்யூட்டில் இன்சர்ட் பண்ணி, ஸோ அது மூலியமாக நான் என்ன பண்ணுறேன், ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டைப் என்ன, சப்ளை வோல்டேஜை மாற்றினா ஸ்பீட் வேரியேஷன் இருக்க போது, சப்ளை வோல்டேஜை குறைச்சா ஸ்பீடு அதிகமாக ஸ்பீடு குறைய போகுது, சப்ளை வோல்டேஜை அதிகப்படுத்தினா ஸ்பீடு அதிகமாக போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் என்ன பார்த்தோம், சப்ளை ஃப்ரீக்வன்சி. ஸோ NS = 120F டிவைடட் பை 6P. Pனா போல்ஸ். ஸோ அதுனா ஸ்பீடு, ஃப்ரீக்வன்சியும் ஸ்பீடு என்னது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தினா ஸ்பீடு அதிகமாகும், ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணேன்னா ஸ்பீடு கம்மியாகும். ஸோ இது மூலயமா நான் என்ன பண்ணலாம், ஸ்பீடை வேரியேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட்டிங் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரோட்டார் சர்க்யூட். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸை ரோட்டாரோட கனெக்ட் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸை ஒவ்வொன்றா கட் பண்ணுறது மூலயமா நான் என்ன பண்ணலாம், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது, பை இன்ஜெக்டிங் EMF இன் ரோட்டார் சர்க்யூட். ஸோ இன்ஜெக்டிங் EMFனா நமக்கு நார்மல் ஏசி மோட்டரோட ஒர்க்கிங்னா, சப்ளை கொடுத்தோம்னா ஒரு ரொட்டேட்டிங் EMF உருவாகும், அதனால் இன்டியூஸ்டு EMF ஒன்று ரோட்டாரில் உருவாகும். ஓகேங்களா? இது உருவாகி இருக்கும். நான் இது இல்லாமல் ஒரு வோல்டேஜை இன்சர்ட் பண்ணி இந்த EMFும் அந்த EMFும், அதாவது இந்த EMFும் நான் கொடுக்குற வோல்டேஜும் இன்ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டும் என்ன ஆகும், அப்போஸ் பண்ணும். ஒன்றா இருந்துச்சுன்னா அப்போஸ் பண்ணும்,
வேறு வேறையாக இருந்துச்சுன்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஒன்றா இருக்கும்போது அப்போஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகும், ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும். அதே வந்து வேறு வேறு இஎம்எஃப், அதாவது இது ஒரு வேல்யூ அது ஒரு வேல்யூ அப்படிங்கிற இஎம்எஃபாக இருந்துச்சு, நான் கொடுக்குற இஎம்எஃப்பும் வோல்டேஜும் ரெண்டும் வேறு வேறையாக இருக்கும்போது அது ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் பண்ணுறது மூலிமா எனக்கு என்ன ஆகும், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஃபோர்த் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு சேஞ்சிங் நம்பர் ஆஃப் போல்ஸ், அதாவது போல்ஸோட நம்பர்ஸ், அதாவது எண்ணிக்கையை மாற்ற எனக்கு ஸ்பீடு என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ 4 போல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 × 50 எல்லாமே காமன் டிவைடட் பை போல்ஸ் 4 போல்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து எத்தனை இது கிடைக்கும், எனக்கு வந்து 1500 RPM கிடைக்கிது. இது வந்து எனக்கு என்னது, 4 போல்ஸ் கொடுக்கும்போது எனக்கு 1500னா 2 போல்ஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், 2 கொடுத்தனா எனக்கு என்னது 3000 RPM கிடைக்கும். ஸோ எனக்கு 4 போல்ஸ் இருக்கும்போது 1500 RPMனா எனக்கு 2 போல்ஸ் இருக்கும்போது 3000 RPM கிடைக்கிது. அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, போல்ஸ் குறைய ஸ்பீடு என்ன ஆகுது, அதிகமாகுது. போல்ஸ் அதிகமாக ஸ்பீடு குறையுது. சேம் அந்த சப்ளை ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா தான், NS = 120F / P. அப்படின்னா எனக்கு ஸ்பீடு போல்ஸ் அதிகமாச்சுன்னா ஸ்பீட் குறையும், போல்ஸ் கம்மியாச்சுன்னா ஸ்பீடு அதிகமாகும். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறத இந்த கான்செப்டை வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்கேடிங் மெத்தட்னா சீரியஸாக ஒரே ஷாஃப்ட்டில் 2 மோட்டார்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். சீரியஸாக இல்லை, ஒரு கேஸ்கேடிங்னா ஒரே ஷாஃப்ட்டில் 2 மோட்டார்ஸை கனெக்ட் பண்ணி அந்த மோட்டார்ஸோட டேப்பிங்ஸ் எடுத்து ஒரு ஸ்லிப்ரிங்கில் கொடுத்து அதுலேருந்து ஒவ்வொரு ரியோஸ்டாட்டாக கட் பண்ண எனக்கு என்ன ஆகும், ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே நான் ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணாமல் இருந்தேன்னா ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்காது, கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஏசி மோட்டாரோடைய ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுல 6 மெத்தட் இருக்குது. ஸோ அந்த 6 மெத்தடையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மோட்டார்ஸ், அதாவது மோட்டார் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மோட்டாரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டார்டர்ஸ், புஷ் பட்டன் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்ட் பட்டன், க்ரீன் கலர் பட்டன், ரெட் கலர் பட்டன் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்டர்ஸ் என்ன டைப் ஆஃப் ஸ்டார்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.